என்னுடைய நேம் வந்து சதீஷ்குமார். நான் சம்பத்ராஜ் மோட்டார்ஸ் குரூப்போட சர்வீஸ் மேனேஜர். ஸோ இன்க்ளூடிங் நான் காஞ்சிபுரமும் பார்த்துக்கிறோம், பட் திருவள்ளூரும் என்னோட மெயின் ஷோப் திருவள்ளூரும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களை பற்றி நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ சம்பத்ராஜ் மோட்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 2 ஏரியாவில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கோம். ஒன்று திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மனோகர் நகரில் எங்களோட ஷோரூம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு ஷோரூம் இருக்குது, திருத்தறையில் we are கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு இருக்கு. ஸோ காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு தெரியும் பெரிய காஞ்சிபுரம் அண்ட் பொன்னேரிக்கரை. ஸோ இப்போ நியர்பைல சுங்காச்சேத்தத்தில் we are கோயிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஷோரூம் ஓப்பன் பண்ணியாச்சு, சர்வீஸும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் சுங்காச்சேத்தத்தில். ஸோ அதாவது உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிலிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ மெயின் திங் இந்த ஒரு ரைடுக்கும் எதுக்காக நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூலி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கேதரா இருக்கணும், கஸ்டமரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் சென்டர்ல வண்டி எடுத்து வச்சு நின்றுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். நடக்கும்னா உங்களுடைய பிரச்சனைகளை என்கிட்ட ஷேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வண்டியில இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் சரி, சார் நியூ வெஹிக்கிள் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணணும்னாலும் சரி, இந்த வண்டி எனக்கு வேணும்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் எங்களுக்கு நீங்க நமக்குள்ள ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணுங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான். ஸோ இப்போ எதுக்கு எப்போதுமே வந்து எல்லா கஸ்டமர்ஸும் வரும், ஸ்கூட்டர்ஸு, ரேசட்டார், ராசினோ, எஃப்சி, R15, MT அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி நம்ம என்ன வண்டி வர வச்சிருக்கோம் எல்லாமே R15 ஃபோக்கஸ் அண்ட் FT. ஏன் இந்த வண்டியோட குறிப்பிட்டு அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸோ R15 அண்ட் MT 2 வெஹிக்கிளுமே வந்து ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி, ரேட் வைஸ்லையும் சரி, ஸ்பேர் பார்ட்ஸ் வைஸ்லையும் சரி, லேபர் வைஸ்லையும் சரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இந்த காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணலாம்? ஸோ எல்லாருமே ஃபீல் பண்ணுறது எனக்கு ஸ்பேர் அதிக ரேட்டாக இருக்கு, லேபர் அதிக ரேட்டாக இருக்கு. ஏன்னா இது வந்து ஸ்போர்ட் வெஹிக்கிள் உங்களுக்கு டெஃபினெட்லா உங்களோட மெயின்டெனன்ஸ் டிபார்ட், அந்த மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு காஸ்ட் வேரியேட் ஆகும். ஸோ இதை என்ன பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கோம். ஸோ ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சு 4th பெய்டு வருது. ஸோ 4th பெய்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பெய்ட் சர்வீஸ் ஒரு லேபர் வரும், அண்ட் எக்ஸ்ட்ரா செஸ் லேபர் என்ன மாத்தினாலும் லேபர்ஸ் வரும், வாட்டர் வாஷ் பண்ணனாலும் சார்ஜஸ் வரும். இதெல்லாம் வேண்டாம் ஏஎம்சி போகலாம் அப்படின்னு போனீங்கன்னா 1600 rupees ஒரு ஏஎம்சி. ஸோ 1600 rupees கொடுத்தா நமக்கு என்ன பெனிஃபிட்? ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏஎம்சின்ற கான்செப்ட்ல 999 R15 செக்டர்ஸ் எல்லாருமே MT எல்லாமே 999 நீங்க பே பண்ணா போதும். அதுல என்னென்னலாம் வந்துருந்தீங்கன்னா ஏஎம்சி 3 ஃப்ரீ சர்வீசஸ் வந்துரும். ஒரு சர்வீஸ்க்கோட லேபர் பாத்தீங்கன்னா 600 வரும், அது 600 வராது, 3 சர்வீஸ்க்கும் வராது. அது இல்லாம ஸ்பேர்ல வந்து 5% டிஸ்கவுண்ட், லேபர்ல 10% டிஸ்கவுண்ட், 2 வாட்டர் வாஷ். இதோட போதுமா? இல்ல. ஏன்னா MT R15 வெஹிக்கிள்ல கிக்கர் கிடையாது, நம்ம வண்டி தள்ளிட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு பிரேக் டவுன், ஒரு பஞ்சரோ, பெட்ரோல் இல்லையோ, வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா யாரை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு? வேற யாராவது டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ இல்ல ஒர்க் ஷாப்பையோ இத மாதிரி டிபெண்ட் பண்ணி நிக்கிறோம். ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரோட் சர்வீஸ் அசிஸ்டன்ட் RSA ஒரு கான்செப்ட் நாங்கள் எடுத்துட்டு வச்சிட்டோம். இந்த 999 போட்டீங்கன்னாவே அது இன்க்ளூடிங் ஃப்ரீ. உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடும், டோல் ஃப்ரீ நம்பர் அதிலே இருக்கும் 24/7. சார் நான் காஞ்சிபுரத்துல வண்டி எடுத்தா நீ அங்க போட்டீங்க, நான் சென்னை போகும்போது எனக்கு பிரேக் டவுன் ஆச்சு, ஒர்க் பண்ண முடியுமா? அது பேன் இந்தியா, நீங்க எங்க போனாலும், நீங்க காஷ்மீர்ல பிரேக் டவுன் ஆனாலும் அதுல கால் பண்ணாலும் அவன் ஃப்ரீயா தான் பிக் பண்ணுவாங்க. நியர்பைல இருக்க ஆத்தரைஸ்ட் டீலர்ல உங்க வெஹிக்கிளை டிராப் பண்ணுவாங்க, உங்களுக்கு எடுத்துட்டு வந்து விடுவாங்க. சரி வண்டியை மட்டும் விடுவாங்க, நான் அங்கேயே தான் நிக்கணும்? நோ, உங்களையும் கூட்டு போவாங்க. நோ சார்ஜஸ், டோட்டலி ஃப்ரீ, ஜீரோ, எந்த பைசாவும் வாங்க மாட்டாங்க. சரிங்க சார் எனக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு, அப்ப என்ன சார் பண்ணுவாங்க? வண்டி தள்ளிட்டு போவாங்க. என்ன சார், எந்த ஸ்பாட்ல நீங்க நிக்கிறீங்களோ அதே ஸ்பாட்டுக்கு அவங்க பஞ்சர் கிட்டோட வந்து பஞ்சர் போட்டு கொடுத்துருவாங்க. பட் வந்துட்டு போறதுக்கான காசு வாங்க மாட்டாங்க. அந்த பஞ்சருக்கான சார்ஜஸ் 70 rupees 60 rupees அவங்க கலெக்ட் பண்றாங்க. என்னன்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட், பஞ்சர் போற மெட்டீரியல் காஸ்ட். பெட்ரோல் இல்லாம நிக்கிறோம் பைபாஸ்ல, டோல் ஃப்ரீ கால் பண்ணீங்கன்னா போதும். நீங்க எவ்வளவு பெட்ரோல் சார் வேணும்னு கேட்பாங்க. எனக்கு 200 rupees பெட்ரோல் வாங்கணும்னா 200 rupees பெட்ரோல் கேன்ல எடுத்துட்டு வருவாங்க, ஊத்திடுவாங்க. நீங்க கொடுக்க போறது வெறும்
200 தான். போயிட்டு வர சார்ஜஸ் ஃப்ரீ. ஸோ எதுக்குமே சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க இந்த ஆர்எஸ்ஏ இந்த ஸ்கீமுக்கு. ஸோ இதை வந்து தனியாக சார்ஜஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சி அண்ட் ஆர்எஸ்ஏ எல்லாம் சேர்த்து வந்து 2500 கிட்ட வருது. 2500 rupees கொடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட அவங்க கிட்ட கொடுத்து என்ன யூஸ் அப்படின்னா ரொம்ப ரேர். சார் எனக்கு எங்க சார் எப்பயாவது தான் சார் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போவேன், எப்பயாவது தான் ஆகும். அதை எப்பயாவது ஆகும்போது அதோட பெயின் அதிகமாக இருக்கும், அப்போ நமக்கு தெரியாது. ஸோ தட் அதையும் நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். இந்த 999 உட்காந்து சார் நீங்கள் 999 ரூபா பே பண்ணீங்கன்னா 3 ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும், 2 வாட்டர் வாஷ் வந்துடும், ரோட் சர்வீஸ் அசிஸ்டன்ட் வந்துடும், லேபலில் 10% டிஸ்கவுண்ட், ஸ்பேனில் 5% டிஸ்கவுண்ட். சரிங்க சார், நான் சர்வீஸ் தவிர்த்து நான் ரிப்பேர் ஒர்க்கில் போகிறேன், நான் வந்து அப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் நான் சேஞ்ச் பாக்கெட் மாற்றணும். டெஃபினட்டா மற்ற கஸ்டமருக்கு கிடையாது. நம்ம ரைடர் கஸ்டமருக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க ரைடர் கஸ்டமர்ஸ்க்கு டெஃபினட்டா இந்த ஸ்கீம் எலிஜிபிள். 2 வாரம் கழிச்சு நான் சேஞ்ச் பாக்கெட் மாத்துறேன் சார், எனக்கு அதில் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்பீங்களா? தாராளமாக போட்டு கொடுங்க. யாருக்குன்னா வள்ளி நம்மளுடைய யமகா ப்ளூ ஸ்டிக் ரைடர் கஸ்டமருக்கு மட்டும் தான் இது எலிஜிபிள், நாட் ஃபார் அதர்ஸ்க்கு நாட் எலிஜிபிள். ஏன்னா அதுலயே ஏஎம்சியோட ஸ்கீம்லயே கொடுத்துருவாங்க ஸ்பேர்ஸ் ஒன்லி ஃபார் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ். பட் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம், ஏன்னா நம்ம கிட்ட வண்டி எடுக்கிறாங்க, நம்ம கிட்ட சர்வீஸ் பண்றாங்க, நம்ம கஸ்டமர். ஸோ தட் நமக்கு அவங்களுக்கு என்ன ஃபேவரா பண்ண முடியும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸும் நீங்க இப்போ கலர் கேட்டு மாத்தலாம், டோட்டலா அப்புறம் மாத்திக்கிறேன் என்கிட்ட காசு இல்லை, டெஃபினட்டா நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு அந்த காஞ்சிபுரத்துல பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டா பிரேம் சாரை நீங்க கால் பண்ணலாம், இவர்கிட்ட கேட்கலாம், அவர் என்ன கோஆர்டினேட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா டேக் அ நம்பர், பிரேம் சாரோட நம்பர் இருக்கா அவங்க கிட்ட, காஞ்சிபுரம் டீம் இருக்குல்ல, அவர் நீங்க அந்த குரூப் இருக்குல்ல, குரூப்லயே நீங்க டேக் பண்ணிடலாம், அதுலயே நான் ஆட் பண்ணி நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு வண்டி சர்வீஸ் வேணுமா ப்ரோ? இப்போ என்னோட திருவள்ளூர் காஞ்சிபுரம் இதுதான், பட் இது வந்து நான் டைரக்டா நான் ஃபோக்கஸ் பண்றேன், இதை இவர் கைட் பண்றாரு. ஸோ அதுதான் வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ இது டைரக்டா என்னுடைய ஃபோக்கஸ்ல இருக்கனால இவங்க எதாவது எனக்கு டேக் பண்ணிடுவாங்க. வண்டி சர்வீஸ் வேணாலும் டேகு, வண்டி புது வண்டி வாங்கினாலும் டேகு, எனக்கு ஒரு கால் பண்ணிடுவாங்க. அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது. ஏன்னா இதை நான் திருவள்ளூர்ல வந்து ஒரு 2.5 years பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ளூ ஸ்டிக் ரைடு. பட் காஞ்சிபுரத்துல இதான் 3rd ரைடு, இதுதான் 3வது ரைடே பண்றாங்க. சரி, இதுக்கப்புறம் தான் அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஏற்படுத்தணுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன் இது மிங்கிள் பண்ணனா, இந்த டீம் இவங்க திருவள்ளூர்ல ஆல்ரெடி என் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சார் நீங்க சொல்றீங்க, பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக அங்கே நடக்குமா? எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்க சொல்லிடுறீங்க, அங்க வரும்போது சார் அதெல்லாம் இல்லை சார், அப்போ தான் சார் அவர் இல்லை சார். இப்போ இது நீங்க இது அதனாலதான் இந்த டீமை கூப்பிட்டு வந்திருக்கோம். எப்படின்னா இவங்க எல்லாமே அதில் யூஸ் பண்ணவங்க தான். சர்வீஸ் வேணுமா, நான் சர்வீஸ் வேணும்னா, வண்டி புது வண்டி எடுக்கணும்னா அப்படின்ட்டு எங்ககிட்ட ஓப்பனாக கேட்டுட்டு வர கஸ்டமர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஸோ அதே ஃபெசிலிட்டி தான் காஞ்சிபுரம் டீம் உங்களுக்கும் ஒரு பாண்டிங் எங்களோட வரணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக அது எந்த விதத்தையும் டீம். நம்ம திருவள்ளூர் டீம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருந்தாலும் என்ன நீங்கள் கால் பண்ணலாம். நம்பர் இல்லாதவங்க என் நம்பர் எடுத்துக்கோங்க, என்னோட நம்பர் வேணும்னா நீங்களும் எடுத்துக்கலாம். நீங்களும் எங்களுடைய சர்வீஸ் இஷ்யூஸ்லாம் நீங்கள் கால் பண்ணலாம். சொல்லுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியல, சாரி. 1 year, 1 வருஷத்துக்கு அந்த 999 நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஆர்எஸ்ஏவும் வந்து நார்மலா எல்லா கஸ்டமர் அவங்க எங்களுக்கு கொடுக்கறது 5 times, இயர்லி 5 times யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இஷ்யூ இருந்தாலும் கால் பண்ணிக்கலாம். Okay, let's go.